அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழந்ததாகவும் 8 பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நியூயார்க்கின் புரூக்ளின் பகுதியில் மக்கள் கூட்டம் நிறைந்த லாஞ்சில் அதிகாலை 3:30 மணிக்கு இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் அல்லது பல துப்பாக்கிகள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இன்னும் தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து விவரங்கள் தெரிய வராத நிலையில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. காசா மீதான போரை நிறுத்தக் கோரி இஸ்ரேலில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காசா மீதான போரை தற்போது நிறுத்தினால் இஸ்ரேல் மீண்டும் முடிவு பெறாத போரை எதிர்கொள்ள நேரிடும் என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். காசா மீதான போரை தற்போது நிறுத்துவது மீண்டும் அக்டோபர் 7 சம்பவத்திற்கு வழிவகுக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். காசா இனி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து வெற்றியுடன் போரை நிறைவு செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.